நம்ம சாப்பிட்ற முள்ளங்கி அதை எப்படி விளைய வைக்கிறாங்க, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை காமிக்கிறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தோட்டத்தில் இருக்கிற முள்ளங்கியை பறிக்கிறதுக்காக போயிருக்கிறோம். இந்த ப்ராசஸை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதுக்காகவே ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன். இது தாங்க முள்ளங்கி. இப்படி தான் மண்ணில் இருந்தால் அந்த முள்ளங்கி எடுப்பாங்க. இந்த முள்ளங்கி மண்ணுக்குள்ளே தான் காய்க்கும். இதை நம்ம பிச்சு எடுக்கும் போது இது கூட சேர்ந்து அலையா விருந்தாது அந்த சேரும் சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த சேரை கழுவுறது தான் இந்த ப்ராசஸ்லேயே பெரிய ப்ராசஸுங்க. இதை விளைய வைக்கிறது ஒரு கஷ்டம்னாலும் அதை கழுவி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன தான் பிச்சோம் சாப்பிட்டோங்கிற கதையை விட இதை கழுவி கொடுக்கணும். ஸோ அதுதாங்க ரொம்பவே பெரிய விஷயம். முள்ளங்கி பார்க்க வெள்ளைன்னு இருந்தால் தான் நம்ம ஆளுங்க நம்மலாம் வாங்குவோம். ஸோ அதுக்காக இது கையில் தான் கழுவணும், மிஷின்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே கையில் கழுவி கிட்டத்தட்ட 50 கிலோ இருக்குங்க. இதை கழுவி இதோட ரேட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒரு கிலோ 14 ரூபாய்க்கு தான் விவசாயத்தை எடுக்கிறாங்க. என்ன